ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நண்பர்களே. விஜய் பற்றி மக்கள் முடிவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தவறென சொல்ல நீங்கள் யார் என்று சிவகுமார் ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஆக்சுவலி நடிகர் சிவகுமார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூர்யாவுடைய தந்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர் அப்பப்போ புதுசாக ஏதாவது ஒன்று கிளப்பிக்கிட்டே இருப்பார். இவர்கிட்ட செல்ஃபின்னு எடுக்க ஃபோனை தட்டி விட்டுருவார். அந்த ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்து இன்னும் வெளிவராத நிலையில் அடுத்த ட்ரெண்டிங் உருவாகிருக்கிற மாதிரி ஒரு முக்கிய விஷயத்தை இப்போ நச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது விஜய் வெற்றி மக்கள் முடிவு தவறுன்னு சொல்ல நீங்கள் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பி அது சத்யராஜுக்கு கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த முக்கியமான ப்ரெஸ் மீட் பற்றி நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இந்த முக்கிய நியூஸை தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பை தவறென சொல்ல நீங்கள் யார் என்று விஜய்க்கு ஆதரவாக நடிகர் சிவகுமார் தற்போது செய்தியாளர்களிடம் பேசியுள்ள தாள்கள் வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கை கிளப்பிட்டுருக்கு. மேலும் திமுக மற்றும் அதிமுக மீது அதிருப்தி ஏற்பட்டதால் தான் மக்கள் விஜய்க்கு வாக்களித்துள்ளனர் என்றும் அவர் நல்லது செய்வார் என நம்புவோம் என்று சிவகுமார் பேசியது மேலும் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றிருக்கு. ஆக்சுவலி சொத்து எதுவும் சேர்க்காத காமராஜரையே தோற்கடித்தார்கள். காங்கிரஸை திமுக தோற்கடித்த போது தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது என பக்தவச்சலம் கூறினார். தங்களுக்கான தலைவரை இளைஞர்கள் தேர்வு செய்யும் போது அதை தவறு என சொல்ல நாம யார் என சிவகுமார் மேலும் விஜய்க்கு ஆதரவாக கூறியிருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி விஜய்க்கு ஓட்டு போட்டு இருக்கிறது எதுக்காக? ஆட்சி அவர் உட்காரணும், அதோடு புதுசாக ஒரு மாற்றம் வரணும் தானே. இது எப்படி தவறு அப்படிங்கிற மாதிரி அவர் சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் சிவகுமார் மேலும் சில தாள்களை வலுவாக கூறியிருக்கிறார். கடந்த 1954ஆம் ஆண்டிலிருந்து காமராஜர் நாட்டை ஆண்டார். 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார். 9 வருஷம் நாட்டை ஆண்டார். அவர் உயிரிழக்கும் போது தலைமாட்டில் 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 7 புத்தகங்கள் இவை மட்டும்தான் வைத்துவிட்டு போனார். இவர் மாதிரி ஒரு தலைவனை இனி பார்க்க முடியுமா? இப்படி யாரையாவது பார்க்க முடியுமா சொல்லுங்க என்று செய்தியாளர்கள் கிட்ட ஆவேசமாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட காமராஜரையே தோற்கடித்தது நீங்கள் தானே. காமராஜரே தேவையில்லை, மாற்றம் வேண்டும் என சொன்னீங்க. அப்போது காங்கிரஸை திமுக தோற்கடித்த போது தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது என பக்தவச்சலம் கூறினர். அவங்களெல்லாம் எப்படி விஷக்கிருமி என சொன்னீங்களோ அப்படி 69 வருஷம் ஆண்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மேலும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போ அதுவும் பிடிக்காம தான் விஜய்க்கு ஓட்டு போட்டு இருக்கிறீங்க என்று கொந்தளித்து பேசியிருக்கிறார். எனவே இதனை மக்கள் தான் முடிவு பண்ணியிருக்கிறீங்க. யார் வேண்டும் யார் வேண்டாம் என்பதை மக்கள் முடிவு செய்கின்றீங்க. மக்கள் முடிவு பண்ணினால் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய கருத்தோ. இளைஞர்கள் 90 முதல் 95% பேர் ஓட்டு போட்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருமே காசு வாங்காமல் தான் ஓட்டு போட்டு இருக்கிறீங்க. பெண்களும் அதிகமாக ஓட்டு போட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு காரணம் ஆட்சி மாற்றம் வரணுன்னு தான். அது எப்படி தவறாகும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய்க்கு பேசியிருக்கிறார். அவங்க எல்லாம் யார்? என் பேர பசங்க தானே. அவங்களாம் ஓட்டு போட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை வழி முடிவேன். என் பேரன் தான் அடுத்த நாட்டை ஆளப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் முடிவு செய்து ஓட்டு போட்டு இருக்கும்போது அதனை ஏன் நான் தப்புன்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி அவர் ஆதரவாக பேசியிருக்கிறார். அதோடு என்டி ராமராவ், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா என எல்லாரும் சினிமாவிலிருந்து தான் வந்தார்கள். அண்ணா கூட சினிமாவில் வசனம் எழுதினார். கலைஞரும் அப்படிதான். மக்களுக்கு மற்றவர்கள் விட சினிமாக்காரர்கள் நெருக்கமானவர்களாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள எல்லாமே ஜெயிக்க வைச்சாங்க. படித்தவர்கள் அதிகமாக இப்போ இருக்கிறாங்க. மக்களுக்கு அறியாமல் இருக்கின்ற வரை அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்கள் பிடித்து கொள்வார்கள். அதே உங்களுக்கு அறிவு வந்தால் நீங்கள் என் படம் பார்க்க போகிறீங்க என்று பேசுவீங்க.
அப்போது அருகில் இருந்த சத்யராஜ் பார்த்தீங்கன்னா சிரித்திருக்கிறார். சிவகுமாரும் சத்யராஜை தட்டி கொடுத்து கொண்டே இவ்வாறு பேசியிருக்கிறார். அவர் பேசின இந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்காக வைரலாக பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நடிகர்கள் வந்து இவருடைய நடிப்பு திறமையையும் இவர் பற்றி பர்சனலாகவும் நிறைய நல்ல விதமாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் இப்போ மீடியா டைமில் அவர் செல்ஃபோனில் செல்ஃபி எடுக்கும்போது தட்டினதுலேருந்து அவர் மேலே ஒரு அதிருப்தியாகவே இருந்தது. இப்போ வரைக்கும் அது ஒரு கேவலமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசப்பட்டு வந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ விஜய் அவர்களுக்கு இவ்வளவு தெளிவாக சப்போர்ட் பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை விட இது ஒரு பெரிய ஒரு இதையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா மேடையில் பேச போகிறது ஒரு விஷயம், சப்போர்ட் பண்ணுறது ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருந்த சத்யராஜுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கரெக்டு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவரால் ஓப்பனாக ஒத்துக்க முடியல. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி. ஆனால் இவர் ஓப்பனாக பேசுனது மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு. சமீபத்தில் குஷ்பு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டி ஒன்று அளித்திருந்தாங்க. அவங்க கூட நடிகர் விஜய் அமர்ந்தது சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் எடுத்தோடே எல்லாத்தையும் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். இத்தனை நாள் ஆட்சி ஆண்டவங்களே மாற்ற முடியல, திடீர்னு ஒருத்தரால் எப்படி உடனே மாற்ற முடியும்? ஸோ அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குஷ்பு அவர்களும் வேறு கட்சிக்காரங்க தான், இவரும் வேறு கட்சி தான். ஆனால் இவங்களாம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவது இப்போ மக்களிடையே இவர் எந்த அளவுக்கு நல்லவர், என்ன செய்வார் அப்படிங்கிறது மேலும் மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக அந்த எண்ணம் உருவாயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சிவகுமார் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார், என்ன குறிப்பிட்டார் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ நடிகர் சிவகுமார் பேசுனது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா அவர் சொன்னது எதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அவர் மகன் நடித்த கருப்பு திரைப்படம் இப்போ தான் சமீபத்தில் வெளியாச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருப்பதாகவும் அதுவும் கருப்பை நேரில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறதாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த படம் பார்த்துட்டிங்களா என்னங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நியூஸ்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் தெளிவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்கிறத சொன்னேன். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம்.